மணவாளன் ஒத்துக்கிறான். அப்ப மணாலி தோத்தலக்காரனா குறைவில்லாத வாழ முடியும். இருந்தாலும் அடி ராஜர்கள் குண்டு ராவணத்தை இருவருமா பத்திரிகை உறங்கும் போது நீங்க சோதி பதிவை நாயே செல்வீங்களே எங்க போறீங்க? எங்க போறோம் தெரியுமா? எந்த சேனையை
எந்த சேனை வெல்வது கொள்வது என்று மாமனத்தில் கேட்டாய். அதற்கு தக்கவாறு உபாயம் சொன்னான். ஆனந்த கழிப்படைந்தேன், ஆனந்த கூத்தாடினேன். உடனே இந்த கிழமையை ஓடி வந்தான். போய் வந்தா 886 வயது படுத்த பேசுவார் துரியோதனா. ஆனந்த கூத்தாடாதே, பாண்டவர் லேசான நினைக்காது. அந்த பசங்க ஒரு வகையில பங்காளி ஒரு வகையில விட்டாலும் விட்டுடுவா. அந்த பேடி பையன் தான் அவனுக்கு மகத்தண்ணிக்கு பிறந்தானே அந்த பையன் இங்க எங்கேயாவது இருக்கானா பாரு. அந்த பையனை கொண்டு வந்து வீரமாங்காளிக்கு பலிவிட்டி அவன் உதிரத்தை எங்கள் ஆயத்திலே சுத்தம் செய்வதால் எங்களுக்கே வெற்றி. அது மட்டுமல்ல, சண்டை எண்ணைக்கு வைக்கலாம், என்ன செய்யலாம், இதுக்கு நாள் வச்சு கொடுக்கிறது. அந்த சின்ன பையன் இருக்கான் விட்டார். அந்த பையனுக்கு நாள் வைக்க போறோம். தம்பி பிள்ளைய கொல்ல போறான்னு சொல்றீங்க. தம்பியா என் கூட ஒட்டினா பிறந்தான் கண்டி தம்பி தம்பி நீ இக்கு வைக்க பேசுறிய. ஒருவேளை அந்த பொட்ட பையன் நீ கொளுட்டியோ அந்த பேடி பையனை வந்து உன் தம்பியில என் கூட ஒட்டினா பிறந்தான். அவன் பின்னால பிறந்தான், நான் முன்ன பிறந்த என் காலம். பங்காளிக்கு பழுது இருக்கிறது. உங்களுக்கு நல்ல புத்திரே கிடையாது, சொந்த புத்திரே கிடையாது. ஏவா தம்பி பிள்ளை கொடுக்குறீங்க, நம்ம பிள்ளையும் 61. நம்ம முன்னோருக்காக இந்த நாட்டை அப்படியே ஆளுநர் அந்த மாதிரி பேசாத. அந்த மாதிரி புண்ணியவதி கண்டா காலில் விழுந்து கும்பிடு, கதை பொறுத்த கொளுத்தி விடு. தம்பி 10 பேரு பட்டுன்னு எடுக்கலாம். கொண்டவனை தவிர தந்தவனை பார்த்து மூஞ்சி வச்சு போனா பாரு, அது ஈஸியான வேலை. ஆனா கொண்டவனை விட்டுட்டு தண்டவனை பார்த்து பஞ்சக்காரனுக்கு ரொம்ப கஷ்டம். ஓட ஓடப்புல கஷ்டப்படணும், செடி செட்டுல கஷ்டப்படணும், பாக்கிய வரப்புல கஷ்டப்படணும். தேவையான பேர் கஷ்டம்டா. ஏன் கொண்டாட்டி பஞ்சனி உங்களுக்கு பங்காளி எத்தனை பேரு? ஊர்வலத்தில் சொல்றாங்க 5 பேரு. 5 பேரு. அதுலயும் பக்கத்தாங்க பட்டு அது மட்டும் வச்சிருக்கீங்க.
இல்லை என்றால் மனிதனே கிடையாது. ஆமாங்க. அப்படியாவட்ட உண்ணக்கூடிய உணவுலையே நீங்க சுத்த வச்சாயே. அதுலயும் ஏதாவது எனக்கு பற்றியா? அது மட்டுமா செய்தா? வேற என்னெல்லாம் யாருக்கு மளிகை கட்டி அது மட்டுமா வேற என்னெல்லாம் ஓடி போச்சு. அஞ்சு பேரை தாலி கட்டி அஞ்சு பேரை தாலி கட்டிகளுக்கு குடும்பம் பண்றவ அழியாத பத்தினி என்ன தவிர ஒரு விழுந்து யாருக்கு பார்க்காதவன் ஒரு உலகத்துல எல்லாம் கேட்டுங்க. துரோபத கோயில் என்ன கோயில் கட்டி கும்பிட பண்ணலாமா? தீமிதி திருவிழா நடத்தலாமா? நெருப்பு போட்டு கொளுத்துவாங்க. அது கொஞ்சம் மாதிரி உள்ளவ இவன மாதிரி அரியா பசங்க மஞ்சள் காப்பு கட்டிக்கிட்டு தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு செம்மியான நெருப்பு எப்ப வரும் எரிது பார்த்துட்டே நிற்பான். கோயில் பூசாரி என்ன பண்ணுவாங்க? தலையில மஞ்சள் தண்ணி ஊத்திக்கிட்டு முதல்ல அவர் நெருப்பு துணிக்கு போவார். கரம் தூக்கிட்டு அந்த ஆளை ஈர காலம் தூக்கி நெருப்புல வைப்பான். கால இருக்கிற தண்ணி சொய்யன்னு அமையும் அவன் வைப்பான். உடனே அடுத்த காலத்துக்கு வைப்பான். அந்த ஆளை போடுவான். உடனே கொஞ்சம் மாதிரி உள்ளவன் என்ன மாதிரி உள்ளவன் அந்த அடியிலேயே வச்சு போடுவான். உண்மையிலே அவன் பத்திரியா இருந்தா பத்திரி சாமி கும்பிடுற மாதிரி இருந்தா இந்த பொம்னாடி சாமி கும்பிடுறாங்க பாரு துணி தூக்கிட்டு சூத்தாடுனாலும் சொல்லு பார்ப்போம். இதே வாழ்த்துக்கானது நெருப்புல துணி தூக்கிட்டு சூத்தாடுனா ஒரு நெருப்புல அந்த பத்திரி மரக்கடிச்சு சூதுனாலே தூக்கி உறிஞ்சிக்கல. உங்க தம்பி அப்புறம் 99 பேருக்கு ஒருத்தருக்காக என்ன என் குடும்பம் கவுரும் போயிடுமா? சரி அதெல்லாம் வச்சு கட்டிக்கலாம். எதனால அம்மா கஷ்டப்படுறான்? 60 ஆம்பளை பசங்களை பெற்று வச்சிருக்கோம். அந்த பிள்ளைவை எதிர்காலத்துல கஷ்டப்படக்கூடாது. நமக்கு பின்னால் வாழையாடி வாழையாக வாழ வேண்டும். 60 ஆம்பளை பசங்க பேச நினைக்காம பக்கத்துல ஒருத்தன் தொம்பம் குடும்பம் இருந்தான். அவன் ஒரு தட்டியை கட்டி பண்டுல வளர்ந்தான். காலையில இருந்து தொம்பம் தட்டியை திறந்தான். இந்த பண்டி வயல கிளம்புறான் கத்தின்னு போச்சுவோம். நீ கதவை திறந்த உடனே இந்த 60 ஆம்பளை பசங்க வெளியே மொத்தம் வந்தாரு. தொம்பம் பண்ணி துரியோதனம் புள்ளி உனக்கு கலந்தது. துரியோதனம் புள்ளி வையது. தொம்பம் பண்ணி அதுல தெரியுது. அம்மா லட்சணமான புள்ளி புள்ளி சகாதேவன் மணியை நாடி சென்று கொண்டிருக்க சகாதேவ மணிவர்கள்
ஏன்